ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்ததுனால நமக்கு விசுவாசம் வந்துருச்சா? புரியுது? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்ததுனால எனக்கு விசுவாசம் வந்துருச்சா? அப்படி இல்லை. விசுவாசம் என்பது நீங்க கவனிச்சு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சு நீங்கள் விசுவாசத்தினால துவங்குறீங்க. என்ன நடக்குது? துவங்குறோம், ஸ்டார்ட் பண்ணுகிறோம். விசுவாசம் நமக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த விசுவாசம் நம்மளோட இருக்கா அப்படின்னு நீங்க முதல் செக் பண்ண. விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு முழங்கால் படியிடும். முழங்கால் என்ன செய்யும்? படியிடும். அது எந்த நாள்ல படியிடும்? மேபி திங்கட்கிழமை, மேபி செவ்வாய்க்கிழமை, மேபி புதன்கிழமை, இல்ல வேலை, இல்ல வெள்ளி, சனி. உங்க கால் முழங்கால் படியிட்டா ஸ்டில் யூ ரிமெம்பர் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்க இன்னும் ஃபேத்ல இருக்கீங்கன்னு அர்த்தம், இன்னும் விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க கால் முழங்கால் படி இல்லதான் விசுவாசம் அந்த இடத்துல இல்ல. விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் விசுவாசம் இருக்கும். புரியுதா? விசுவாசிக்கு அப்பதான் விசுவாசியா இருக்கிறது முக்கியம் கிடையாது. விசுவாசமா இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும்? விசுவாசமா இல்லாட்டி, நீங்க விசுவாசிக்காட்டி, அப்படிதான் நீங்க பிலீவ் பண்ணாட்டி, நீங்க நம்பாட்டி, விசுவாசம் இல்லாட்டி, விசுவாசிக்கு விசுவாசம் வேணும். விசுவாசத்துக்கு என்ன வேணும்? விசுவாசிக்கணும். விசுவாசம் ஒண்ணு இருக்கு, விசுவாசிக்கிறது ஒண்ணு இருக்கு, நடக்கிறது ஒண்ணு இருக்கு, நிக்கிறது ஒண்ணு இருக்கு. நிக்கிறதும் நடக்கிறதும் ஒண்ணு கிடையாது. புரியுதா? நான் நின்றுட்டேன், அவங்க நின்றுட்டு இருக்காங்க, அது வேற. ஆனா நான் நடக்கிறேன், வாக் பண்றேன், நடக்கிறேன்னா வாக் இன் ஃபேத்.